الكريم. أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من ألف المسجد ألف الله. رواه الطبراني. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் ஸலவாத்துகளும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், உலகத்தில் உண்டான நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் தேடி வந்திருக்கின்ற அன்பார்ந்த சகோதரர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது காணிக்கையான சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிகு ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையான இந்த ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நன்றி கொடுத்துள்ளான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்முடைய நாட்டில் மஸ்ஜித் மீது அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அதை நேற்றைய தினம் நம்முடைய நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் நம்முடைய இஸ்லாமியர்கள் கொடுத்த அந்த வழக்கின் மூலம் இனிமேல் மஸ்ஜிதுகள் மீது யாரும் எந்த குற்றமும் எந்த வழக்குகளும் பதிவு செய்யக்கூடாது. 1947 சுதந்திரம் பெற்ற பொழுது எந்தெந்த இடங்களெல்லாம் மஸ்ஜிதாக, ஆலயங்களாக, வணக்க ஸ்தலங்களாக இதெல்லாம் இருந்ததோ அதாவது அப்படி எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த சட்டத்தின் அடிப்படையில் நேற்றைய தினம் மாஷா அல்லாஹ் உச்ச நீதிமன்றம் இனிமேல் அது சந்தேகத்திற்குரிய இடம் என்று யாரும் எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தில் பரக்கத் செய்வானாக. இது போன்று நல்லதொரு விஷயங்களுக்கெல்லாம் நம்முடைய நீதி அரசர்கள் தெளிவாக சட்டத்தை மறைக்காமல் அல்லாஹ்வுக்கு பயந்து, படைத்தவனுக்கு பயந்து அவர்கள் சட்டங்களை வழங்குவார்களானால் அவர்கள் மீது உண்டான அந்த நம்பிக்கை மேலும் மேலும் உயர்மை தவிர அதனால் நம்பிக்கை குறையாது. அவர்களும் வெற்றி அடைவார்கள், உலக மக்களும் வெற்றி அடைவார்கள். எல்லா விதமான குழப்பங்களிலிருந்தும், உயிர் சேதங்களிலிருந்தும், பொருள் சேதங்களிலிருந்தும் உலக மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். குறிப்பாக நம்ம நாட்டினுடைய கண்ணியம் உயர்த்தப்படும். அநீதியான முறையில் அவர்கள் சட்டம் ஏற்றும் போது அதனால் நம்முடைய நாட்டினுடைய கௌரவமும் கண்ணியமும் அதனுடைய தன்மையை இழந்து விடுகின்றது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் ஓதி காட்டிய இந்த சூறாவில் சிறிய ஒரு சூறாதான், ஆனால் அதில் பெரியதொரு சம்பவத்தை அல்லாஹ் அடக்கி வைத்திருக்கின்றான். அந்த காலகட்டத்தில் வல்லரசாக திகழ்ந்த யமன் தேசம், அந்த தேசத்தினுடைய மாபெரும் அரசன் அபரஹா என்ற அந்த அரசன் அவன் தன்னுடைய ஊரில்
யமன் தேசத்தினுடைய தலைநகரമായ சனா என்ற அந்த ஊரில் தலைநகரத்தில் ஒரு மாபெரும் ஆலயத்தை நிறுவினான். அவன் கிறிஸ்துவன். ஆலயத்தை நிறுவி அந்த ஆலயத்தில் உலக மக்கள் எல்லாம் வந்து வணங்க வேண்டும், இங்குதான் வந்து ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று சொல்லி யமன் தேசத்து மக்களை மக்காவுக்கு செல்ல விடாமல் ஹஜ்ஜுக்கு தடுத்தான். அதே மாதிரி மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லா ஷரீஃபையும் இடிக்க வேண்டும் என்று சொல்லி 50க்கும் மேற்பட்ட யானைகளை திரட்டி கொண்டு படை பட்டாளமுடன் அவன் திரண்டு வருகின்றான். வந்து மினாவுடைய அந்த எல்லையில் அமர்ந்து கொண்டு ஆள் அனுப்பி வைக்கின்றான். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் தான் அவர்கள் அந்த பள்ளியினுடைய முத்தவல்லியாக ஊருடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் அனுமதி கேட்கப்பட்டது. அவர்களுடைய ஒட்டகங்கள் எல்லாம் 200 ஒட்டகங்கள் அதை திருட்டுத்தனமாக அபகரித்து அதை ஓட்டி வந்து விட்டார்கள். பிறகு அதை கேள்விப்பட்டு அந்த ஒட்டகத்தை மீட்டெடுப்பதற்காக அவர்கள் அந்த அரசனிடத்தில் வந்தார்கள். பேச்சுவார்த்தை நடந்தது. நாங்கள் உங்களிடத்தில் ஊர் மக்களிடத்தில் சண்டைக்கு வரவில்லை, மாறாக இந்த ஆலயத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும், இது இல்லாமக்கி எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் தான் எல்லா மக்களும் வர வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னான். அப்பொழுது அப்துல் முத்தலிப் சொன்னார்கள், இந்த கஅபத்துல்லா இருக்கிறதே இது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதாக இருக்கிறது. அந்த அரசன் நீ ஒரு அரசனாக இருக்கிறாய், ஆகையினால் 2 அரசனுக்கு மத்தியில் நான் இதுக்கு பொறுப்பு கிடையாது, என்னுடைய ஒட்டகங்கள் தான் நான் பொறுப்பாளி, என்னுடைய ஒட்டகத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்பார் சொல்லிவிட்டு கஅபத்துல்லாஹ்வை அதற்கு உரியவன் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொல்லி அவர்கள் வந்து விட்டார்கள் ஒட்டகத்தை வாங்கி கொண்டு. பிறகு அந்த அந்த அரசன் அபரஹா என்ற அந்த அரசன் தான் ஏறி வந்த அந்த வெள்ளை யானை மஹ்மூத் என்ற அந்த வெள்ளை யானையை முன்கூட்டி அதை அழைத்து செல்வார். பிறகு பின்னாடி எல்லா யானைகளும் வரும். அதை கிளப்புகின்ற பொழுது காபா இருக்கிற திசையில் அது போக மாட்டேங்குது. பிறகு மற்ற திசையின் பக்கமாக அது செல்ல அது முனைகிறது. இப்படியாக ஒரு அடம் பிடித்த நிலையில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாவது மக்காவில் நுழைந்து அந்த காபத்துல்லாவில் கயிறு போட்டு கட்டி யானைகள் மூலமாக அதை தகர்க்க வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதாக சொல்லி அந்த யானைப்படை வந்த செய்தியை அல்லாஹ் சொல்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 55 நாட்களுக்கு முன்பாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது ரபியுல் அவ்வல் பிறை 12. இந்த சம்பவம் நடந்தது முஹர்ரம் மாதம் பிறை 10 அல்லது 11 சொல்கிறாங்க. ஆக ஆஷுராவுடைய நாளில் இந்த சம்பவம் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியின் மூலமாக ஒரு அற்புதம் நடந்தால் அதுக்கு பேர் முஅஜிஸா என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக அல்லது பிறந்த நாளில் அந்த பிறந்த நேரத்தில் நடந்த அந்த சம்பவங்கள் அதிசயங்களுக்கெல்லாம் அரஹாஸ் என்று அதுக்கு பேர் சொல்வார்கள். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்குது. ஆக மக்கமா நகரத்தில் இந்த அபாபில் இந்த அஸ்ஹாபுல் ஃபீல் யானைப்படை நுழைய முன்னோக்குகின்றது. அப்பொழுதுதான் இந்த சூரா அல்லாஹ் தஆலா இந்த சூறாவின் மூலமாக அந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அலம் தர, நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, கைஃப ஃபஅல ரப்புக, உமது இரட்சகன் உமது ரப்பு எப்படி வேதனையை இறக்கினான், எப்படி செய்தான், பி அஸ்ஹாபில் ஃபீல் யானைப்படை உள்ளவர்களை எப்படி அவர்களை வேதனை இறக்கினான் என்பதை நபியை நீங்கள் பார்க்கல. நபி சொல்லலாம் பிறக்கல, ஆனால் தாய் வயிற்றில் இருக்கிறாங்க. அப்துல் முத்தலிப் சொன்னார், இந்த யானைப்படை இந்த ஊருக்குள்ள வர இருக்கிறாங்க, ஆகையினால அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த மலைகளில் ஏறி உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பார் சொன்னபோது எல்லாம் மலைகளில் குண்டுகளில் ஏறிட்டாங்க. அப்போ அங்கே இருந்து ஏறி நின்று பார்க்குறாங்க எல்லாரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தாயின் வயிற்றிலிருந்து பார்ப்பதைத்தான் அல்லாஹ் சொல்லினான், நீங்கள் பார்க்கவில்லையா என்பதாக. அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தல்லீல், அலம் யஜஅல் ஆக்கவில்லையா, கைதஹும் அவருடைய சூழ்ச்சியை ஃபீ தல்லீல் அழிவிலே நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லினான். வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபில், அவர்கள் மீது அபாபில் என்று சொல்லப்படக்கூடிய
பறவைகளை அவர்கள் மீது நாம் அனுப்பி வைத்தோம். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜில், சுடப்பட்ட கற்களை கொண்டு அவைகள் அவர்கள் மீது எரிந்தன. ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், தின்னப்பட்ட வைக்கோலை போன்று அந்த மக்கள் ஆகிவிட்டார்கள். ஜித்தாவுடைய அந்த கடல் மார்க்கமாக அந்த பறவைகள் வெளியாகி வருது. புறாவை விட சின்ன பறவை, அதனுடைய இறக்கைகள் பெரியது. அந்த பறவைகள் தன்னுடைய அலகுலையும் தன்னுடைய வாயிலையும் ஒரு கல், கொண்டக்கடலை போன்று ஒரு சின்ன ஒரு கல், அதே மாதிரி 2 கால்களையும் 2 கற்கள், இப்படியாக ஒவ்வொரு பறவைகளும் 3 கற்களை, சுடப்பட்ட கற்கள்னா நரகத்துடைய அந்த அணுகுண்டுகள், அதை எடுத்துக்கொண்டு பறந்து ஒரு பெரும் கூட்டம் வருகிறது. அந்த கூட்டத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த யானை படைக்கு மேலாக அந்த கூட்டம் வந்து அந்த நிற்கும் போது ஒரு மேகத்தை போன்று, கரும் மேகத்தை போன்று அந்த இடம் ஆகிவிட்டது, கருமையாக ஆகிவிட்டது, சூழ்ந்து கொண்டது. அவர்கள் மீது அந்த கற்களை போடுகின்றது. பெரும் கூட்டம் வந்திருக்காங்க யமன் தேசத்திலிருந்து காபாவை அழிப்பதற்காக. அப்பொழுது அந்த பறவைகள் எல்லாம் அந்த கற்களை கொண்டு எரிகின்றது. யார் மீதெல்லாம் பட்டு அது உழுகின்றதோ அப்படியே அவங்களுடைய உடம்பு கருகி அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் தனித்தனியாக கலந்து விழுகிறது. அந்த யானைகள் மீதும் போடப்பட்டது. அவைகளும் மந்தம் படித்ததை போன்று அவைகளும் மயங்கி அவைகளும் சுரண்டி கீழே விழுகின்றது. அந்த யமன் அந்த அபரஹா என்ற அரசனை மட்டும் அல்லாஹ் தஆலா உடனே சாகடிக்காமல் ஊர்வை சேருகின்ற வரைக்கும் அவனுக்கு நிறைய வேதனைகள் கொடுக்கப்பட்டு பிறகு ஊர்வை சேர்ந்தவுடன் அவன் நாசமானான். இப்படியாக தன்னுடைய காபத்துல்லாஹ் ஷரீஃபை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 54 நாட்களுக்கு முன்பாக இந்த சம்பவத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வருடத்துக்கு பிறகுதான் ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்பதாக அழைக்கப்படுகிறது. இந்த யானை ஆண்டு என்பது ஒரு 20 வருஷம் தொடர்கிறது. அதற்கு பிறகு அல் ஃபுஜார் என்ற ஒரு யுத்தம் நடக்குது. அந்த அல் ஃபுஜார் என்பது அந்த வருடமாக அழைக்கப்படுகிறது. இப்படியாகத்தான் வருடங்கள் அழைக்கப்பட்டு வந்தது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளிகளுக்கெல்லாம் முதன்மையான பள்ளி இன்ன அவ்வள பயத்தையும் உதயல் இன்னாசில் அல்லது பக்கத்து முபாரக்கன் ஹுதல் லில் ஆலமீன், உலகத்தார்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய பரக்கத் பொருந்திய முதன்மையான ஆலயம் மனித சமுதாயத்துக்கு வழங்குவதற்காக வேண்டி காபத்துல்லாஹ் ஷரீஃபை அல்லாஹ் துவக்கி வைத்தான். ஆக அந்த காபாவை இடிப்பதற்காக வந்த நேரத்தில் அபாபில் என்ற கூட்டம் அபாபில்னா அந்த அர்த்தம் கூட்டம் கூட்டமாக வந்ததுன்னு அர்த்தம். கூட்டமாக அந்த அபாபில் என்ற அந்த பறவைகளை கொண்டு ஒரு பெருங்கூட்டம், சக்தி வாய்ந்த யானை எவ்வளோ ஒரு உருவம், எவ்வளோ ஒரு படைப்பு, அதனுடைய தும்பிக்கையில் அப்படியே ஒரு கட்டடத்தை தகர்த்திடும், கீழே தாழ்த்திடும். அவ்வளோ சக்தி வாய்ந்த படைகளை ரப்புல் ஆலமீன் சின்ன சின்ன பறவைகளை கொண்டு அவர்களை இல்லாமல் ஆக்கிவிட்டான். காஸ்பி மௌகூல், தின்னப்பட்ட வைக்கோலை கொண்டு அவர்களை சட்னியாக ஆக்கிவிட்டான். அது மாதிரி தான் கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை தகர்க்க நினைக்கின்றார்களோ, அதை சொந்தமாக்கி கொள்ள நினைக்கின்றார்களோ, அதற்கு வேறு பெயர் சொல்லி அதை தன் வசமாக ஆக்கிக்கொள்ள நினைக்கின்றார்களோ, அவருடைய நிலைகளும் இப்படித்தான் ஆகும் என்பதை அல்லாஹ் தஆலா முன்கூட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்து விட்டான். சூரா பக்ராவில் 114வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, வமன் அல்லாஹு மிம்மம் மனஅ மசாஜித் அல்லாஹி அன் யுذكر ஃபீஹா இஸ்முஹு வஸஅ ஃபீ ஹராபிஹா உலாயிக மா கான லஹும் அன் யத்குலுஹா இல்லா ஹாயிஃபீன் லஹும் ஃபித் துன்யா ஹிஸியும் வலஹும் ஃபில் ஆখিরাতি அஸாபுன் அதீம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான், வமன் அஸ்லமு, மிகப்பெரிய அநியாயக்காரன் யார், மிம்மம் மனஅ மசாஜித் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில் எவன் ஒருவன் தடுப்பானோ, அன் யுذكر ஃபீஹா இஸ்முஹு, அந்த மஸ்ஜிதுகளில் அவனுடைய திருநாமத்தை மொழிவதற்கு எவன் தடுப்பானோ அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்.
வஸாஃபி ஹராபிஹா, மேலும் அந்த மஸ்ஜிதுகளை பாழ்படுத்த, அதை வீணாக்க யார் முயற்சி செய்கின்றானோ அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு, உலாயிக மாகான லஹும் ஐயதுஹுருவா இல்லா ஹாயிஃபின், அந்த மஸ்ஜிதுகளில் அவர்கள் நுழையும் போது அச்சம் கொண்டவர்களாக, இறை அச்சத்துடன் தவிர அவர்கள் அதில் நுழைவது தகுதி இல்லை, அனுமதி இல்லை என்று அல்லாஹ் சொல்லினான். உலாயிக அவர்கள், மாகான லஹும் அவர்களுக்கு ஆயிரத்திற்கு அனுமதி இல்லை, ஐயதுஹுருஹா அதில் நுழைவதற்கு இல்லா ஹாயிஃபின், பயந்தவர்களாக அச்சம் உள்ளவர்களாகத்தான் அதில் நுழைய வேண்டும். லஹும் ஃபித் துன்யா ஹிஸியும், யார் அந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தை ஹராப் வீணடிக்க நினைக்கின்றார்களோ, அவனுடைய திருநாமத்தை மொழிவதை தடுக்கின்றார்களோ, அவர்களுக்கு இந்த உலகத்தில் இழிவும் கேவலம் இருக்கிறது. வலஹும் ஃபில் ஆஹிரத்தி அஸாபுன் அலீம், மேலும் அவர்களுக்கு மறுமையில் மிக பெரும் தண்டனை, அதாவது வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவங்க மிஅராஜ் ஹிஜ்ரத்துக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி போனாங்க. ஹிஜ்ரத்துக்கு போயிட்டு வந்து மக்கமா நகரத்தில் தொழுகணும், வீடுகளில் தான் தொழுகிறாங்க. பள்ளியாசல தொழுதான் அங்கே வந்து எதிரிகள் பெரிய தொல்லைகள் கொடுக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜித் காபாவில் ஒரு ஓரத்தில் நின்று தொழுதிருக்கும் போது ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டு எதிரிகள் வந்து அவங்களுடைய கழுத்தில் போட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர்கள் எந்திரிக்க முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து அந்த ஒட்டகத்தினுடைய குடலை அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்தினார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமப்படுவதை பார்த்து அங்கிருந்த அந்த காஃபிர்கள், குறைஷி காஃபிர்கள் ஒருவரின் மீது ஒருவர் சிரித்து மகிழ்கின்றார்கள். அந்த சிரித்து மகிழ்ந்தவர்கள் அம்ர் இப்னு ஹிஷாம், உத்பா இப்னு ரபியா, ஷைபா பின் ரபியா, வலீத் இப்னு உத்பா, உமையா பின் ஹலஃப், அக்பா பின் அபி முஐத், உம்மார் இப்னு வலீத், அபூ ஜஹல் போன்ற இந்த வன்காஃபிர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒட்டக குடலை போட்டு அவர்கள் திணறிக் கொண்டிருப்பதை பார்த்து அவர்கள் எல்லாம் சந்தோஷமடைந்து சிரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வெகு விரைவில் லஹும் ஃபித் துன்யா ஹிஸியும், இந்த உலகத்தில் அவர்கள் கேவலத்தை சந்தித்தார்கள். பத்ர் என்ற யுத்தம் நடந்தது. ஹிஜ்ரத்தாகி தொழுகை கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரத்துக்கு 8 மாதம் முன்னாடி. ஹிஜ்ரத்துன்னா மக்காவை தொடர்ந்து மதீனாவுக்கு போனது. போய் அங்கிட்ட 2வது வருஷத்துலேயே ரமலான் மாதத்தில் அல்லாஹ் பத்ர் யுத்தம் வந்துச்சு. அந்த பத்ர் யுத்தத்தில் இந்த சொல்லப்பட்ட பேர் உள்ள எல்லா நபர்களும் கொல்லப்பட்டார்கள். 70 காஃபிர்கள் கொல்லப்பட்டார்கள். 70 காஃபிர்கள் கைதியாக பிடிபட்டார்கள். இந்த கொல்லப்பட்ட காஃபிர்கள் எல்லாம் அந்த பத்ர் என்ற இடத்தில் பத்ருடைய அந்த கிணற்றில் அவர்கள் எல்லாம் போடப்பட்டு உங்களுடைய நிலைமைகள் எல்லாம் என்ன ஆனது என்பதாக குர்ஆன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலும் அவர்களுக்கு இழிவு இருக்கிறது, நாளை மறுமையிலும் அவர்களுக்கு மிக பெரும் தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து சென்று 6ஆம் வருடம் உம்ரா செய்வதற்காக 1400 சஹாபியுடன் மக்காவை நோக்கி வந்தாங்க. ஹுதைபியா என்ற அந்த இடத்தில் அவர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தி, இந்த வருடம் உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த வருடம் தான் உம்ரா செய்யணுமா சொல்லி திரும்ப அனுப்பிவிட்டார்கள். ஆக இந்த மாதிரியெல்லாம் நடந்த அந்த நிகழ்வை வைத்து தான் இந்த ஆயத்து இறங்கியது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுடைய இல்லங்களாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஜுஇலத்து லியல் அர்ல மஸ்ஜிதம் தஹூரன், ஜுஇலத்து லியல் அர்ல மஸ்ஜிதம் தஹூரன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்பட்ட சிறப்புகளில் ஒரு சிறப்பு, இந்த பூமி முழுவதும் எனக்கு மஸ்ஜிதாகவும் சுத்தமான இடமாகவும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, சுத்தமான இடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ எங்கே எல்லாமே நாம் தொழுது கொள்ளலாம். ஆனால் மஸ்ஜித் என்று நாம் எதற்காக அமைத்திருக்கின்றோம், கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னால் அங்கே ஜமாத்தாக தொழுக வேண்டும், ஊர் மக்களெல்லாம் ஒன்றி ஒருவருக்கு ஒரு சலாம் சொல்லிக்கொள்ள வேண்டும்,
முசாபா மானல் செய்து கொள்ள வேண்டும், ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளை மிகவும் அதிகமான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நமக்கு மஸ்ஜிதை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், மஸ்ஜிதும் உஸ்ஸிஸ அலத் தக்வா, மஸ்ஜித் என்பது இறையச்சத்தின் மீது அது அஸ்திவாரமிடப்பட்டுள்ள ஒரு பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆக வேறொரு வசனத்தில் சூரா தௌபாவில் அல்லாஹ் சொல்லும்போது 9வது அத்தியாயம் 18வது அத்தியாயத்தில், இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் வ அகாம ஸலாத்தி வ ஆத ஸகாத வ லம் யக்ஷ இல்லல்லாஹ் ஃபஅஸா உலாயிக அன் யகூனு மினல் முஹ்ததீன். இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹி, அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுகளை யாரெல்லாம் நிர்வாகம் செய்கின்றார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொன்னான். மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பவர்கள் எல்லாம் அவர்கள் யாராக இருக்க வேண்டும்? மன் ஆமன பில்லாஹி, அவர்கள் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். வல் யௌமில் ஆஹிரி, மேலும் மறுமை நாளை கொண்டு அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். வ அகாம ஸலாத்தி, மேலும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வலம் யக்ஷ இல்லல்லாஹ். வ ஆத ஸகாத, ஸகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை அன்றி வேறு யாருக்கும் எதற்கும் பயப்படக்கூடாது, அச்சமற்றவர்களாக தைரியசாலிகளாக இருக்க வேண்டும். ஃபஅஸா உலாயிக, இவர்கள்தான் அய்யகூனு மினல் முஹ்ததீன், நேர்வழியின் பெற்றவர்களாக இருக்கக்கூடும் என்று அல்லாஹ் சொல்லினான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி தஆலா மசாஜிதுஹா, அல்லாஹ்விடத்தில் இடங்கள்லேயே ஊர்களிலேயே மிக பிடித்தமான விருப்பமான இடம் மஸ்ஜித் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். வ அபுகலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா, அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடம் கடைவீதி என்று சொன்னார்கள். கடைவீதியில் உண்மை, சத்தியம், நேர்மை இருந்தாலும் அதுவும் நல்ல இடம் தான். ஆனால் பெரும்பாலும் கடைவீதியில் பொய்யும் புரட்டும் ஃபித்னாவும் அங்கே இருப்பதனால தான் அது வெறுப்பான இடமாக அது ஸல்லல்லாஹு அலைஹி சுட்டி காட்டுறாங்க. பள்ளிவாசல் முழுக்க முழுக்க அல்லாஹை வணங்கக்கூடிய இடம், குர்ஆன் ஓதக்கூடிய இடம், திக்ர் செய்யக்கூடிய இடம், துஆ ஓதக்கூடிய இடம், தர்மம் செய்யக்கூடிய இடம், கல்வியை புகட்டக்கூடிய இடம். அது மஸ்ஜித் இருக்கின்றதே, மூமின்களுக்கு அது ஒரு பல்கலைக்கழகமாக, அது ஒரு கோட்டையாக, நம்மை பாதுகாக்கக்கூடிய மூமின்களுடைய ஈமானையும் ஆமால்களையும் பாதுகாத்து நம்மை சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு கோட்டையாக மஸ்ஜிதுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லவ் ஹுய்யிர்து பைனல் மஸ்ஜிதி வல் ஜன்னதி லக்தர்துல் மஸ்ஜித, என்னிடத்தில் உனக்கு சொர்க்கம் வேண்டுமா மஸ்ஜிது வேண்டுமா என்று கேட்கப்பட்டால் நான் மஸ்ஜிதை தேர்ந்தெடுத்துக் கொள்வேன். ஏனால் மஸ்ஜித் இருந்தால் தொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அவனுடைய அருளையும் பெறுவதற்குண்டான இடமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் என்பதை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் வுதூஉ வ ரவாஹு இலல் மஸ்ஜிதி மினல் ஜிஹாதி ஃபீ சபீலில்லாஹ், காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசல் அளவில் யார் செல்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்தவரை போன்றவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள். மேலும் பள்ளிவாசல் நுழையும் போது அன்னஹுக்கான இதா தஹல் மஸ்ஜித், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் நுழைந்தால் ஒரு அருமையான துஆ ஓதுவாங்க. அந்த துஆ எல்லாரும் ஓதிக்கொள்ளுங்கள். அஊது பில்லாஹில் அலீமி வ பிவஜ்ஹில் கரீமி வ சுல்தானில் கதீமி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், மகத்துவமிக்க அல்லாஹ்வை கொண்டும், அஊது பில்லாஹில் அலீமின்ன மகத்துவமிக்க அல்லாஹ்வை கொண்டும், வ பிவஜ்ஹில் கரீமி அவனது சங்கமிக்க உள்ளமையை கொண்டும், வ சுல்தானில் கதீமி முடிவுறாத அவனது ஆட்சியை கொண்டும், மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எடுத்து எறியப்பட்ட ஷைத்தானை விட்டு நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் நுழைஞ்சால் அது ஓதுவாங்க. பள்ளிவாசல் நுழையும் போது ஒரு துவா இருக்குது. பிஸ்மில்லாஹி, எல்லாம் சொல்லுங்கள், பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லாஹும்ம அக்ஃபிர்லி துனூபி வஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக. அதாவது அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு உள்ள நுழைகின்றேன்,
சலாமும் சலவாத்துகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி உள்ள நுழைகிறோம். அல்லாஹும்ம மக்ஃபிர்லி துனூபி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. வஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக, உனது ரஹ்மத்துடைய வாசலை எனக்கு திறந்து கொடுப்பாயாக என்று நாம் துஆ ஓதிக்கொள்ள வேண்டும். ஆக மஸ்ஜிதுடைய சிறப்புகள், அதனுடைய ஒழுக்கங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றது. நேரமாகிவிட்டது. அல்லாஹு தஆலா ஒரே ஒரு ஹதீஸ் முதல்ல சொன்ன வாட்ச ஹதீஸை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்கின்றேன். மன் அலிஃபல் மஸ்ஜித, யார் பள்ளிவாசலை நேசிக்கின்றாரோ அலிஃபஹுல்லாஹு, அல்லாஹு தஆலா அவரை நேசிக்கின்றான். ஆக நாம் நம்முடைய நேசத்தையும் பாசத்தையும் மஸ்ஜிதின் மீது அதிகமாக ஆக்கி பள்ளியில் இமாம் ஜமாத்துடன் ஐங்கால தொழுகளை பேணுதலாக தொழுவதற்கும் அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெறுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.